கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் கொடுத்த கட்டளைகளும் நீதி நியாயங்களும். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. எனக்கு தீமை செஞ்சிட்டாங்க, துரோகம் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி மற்றவங்களை பழி வாங்குற மாதிரி எதையும் நாம செஞ்சிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, நம்ம சுத்தி இருக்கிற யார் மீதும் நாம பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமைன்னா என்னங்க? நமக்கு கிடைக்காதது மத்தவங்களுக்கு கிடைக்கும் பொழுதும், நாம விரும்பினது மத்தவங்களுக்கு நிறைவேறும் பொழுதும் நமக்கு வர்ற எரிச்சல் தான். அந்த பொறாமை நம்மளை வாழவே விடாது. எனக்கு நல்லது நடக்கும் பொழுது சந்தோஷப்படுறதும், மத்தவங்களுக்கு நல்லது நடக்கும் போது சோர்ந்து போகிறதும் கூடாது. என்ன மாதிரிதான் அவங்களும்னு சொல்லி எல்லாரிடத்திலும் அன்பா வாழ்றவங்க தான் கர்த்தருடைய கட்டளைய கை கொள்றவங்க. ஒண்ணு மாத்திரம் நிச்சயம், அவருடைய வசனத்தின்படி வாழ்றவங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா உண்டு.